ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணத்வைபாயனாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தைவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஆதி பர்வத்தினுடைய 184வது அத்தியாயம் சைத்திரத பர்வம் தொடர்ச்சி. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் மேல கொண்ட பொறாமையால இளவரசரால் முடிசூட்டப்பட்ட தர்மபுத்திரன் உட்பட மற்ற சகோதரர்களையும் பூஜை பண்ண போங்கிற பேர் வழி அப்படின்ட்டு பொய் சொல்லி வாரணாவரத்தை அனுப்பி அங்க அவங்கள அரக்கு மாளிகையில தீ வைத்து கொளுத்தணும், அப்படி அவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற திட்டத்தோட துரியோதனன் நடக்க, ஆண்டவன் அருளால விதுரர் மூலமாக அந்த சதி திட்டம் தெரிஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் அதுல இருந்து உயிர் தப்பி மாறு வேஷத்துல ஊரு விட்டு ஊர் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வியாசர் வந்து அவர்கள்கிட்ட, நீங்க ஏகச்சக்கர நகரம் போங்க அப்படின்னு ஒரு வழி சொல்லிட்டு, நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இவங்க ஏகச்சக்கர நகரம் வராங்க. அங்க பகாசுரன் ஒரு அசுரன் இருக்கிறான். பீமன் மூலமாக அந்த அசுரனை கொண்டு ஏகச்சக்கர நகரத்துக்கு விமோசனம் வருது. இந்த சந்தர்ப்பத்துல பிராமணர்கள், யாத்திரிகள் மூலமாக பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. பாஞ்சால தேசத்து இளவரசி திரௌபதிக்கு சுயம்வரம் நடக்க போகுது அப்படின்னு. பாஞ்சால தேசம் இவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது, பழக்கமானது. இவர்களுக்கு குரு தட்சிணையாக துரோணர் பாஞ்சால நாட்டு ராஜாவை தான் பிடிச்சு தர சொல்லியிருந்தார். அதுல தார்த்தராஷ்டிரர்களான துரியோதனாதியர்கள் தொத்து போனாங்க. கௌரவர்களான பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. அதனால துருபதனுக்கும் அர்ஜுனனுடைய சாகசம் என்ன, வீரம் என்ன, திறமை என்னன்னு தெரியும். அர்ஜுனனுக்கும் துருபதனை தெரியும். அதிலேயே மனச பறிகொடுத்த துருபதன், எனக்கு ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா கெட்டி கொடுத்தா அர்ஜுனனுக்கு தான் கெட்டி கொடுப்பேன், அவன மாதிரி ஒரு ஆம்பளைக்கு தான் கெட்டி கொடுப்பேன்னு முடிவு பண்ணிட்டார். பிறகு துரோணரை தோக்கடிக்கிறதுக்காக வேண்டி அவரு யாகம் பண்றாரு. அதுல திருஷ்டத்யும்னன், துரோணரை கொல்ற திருஷ்டத்யும்னன் வரான். அவன் துரோணர்கிட்டயே வில்வித்தையை எல்லாம் குருவாக ஏற்றுக்கொண்டு கத்துக்கிறான். துரோணர் இவன் நம்மளை கொல்லதான் பிறந்தான்னு தெரிஞ்சும் அவனுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்கிறார். தன்னை கொல்லுகிறவனுக்கே இதையெல்லாம் கத்துக் கொடுத்த துரோணர் ஏன் ஏகலவ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிற அடிப்படை கூட புரியாம நிறைய பேர் உளறிட்டு இருக்காங்க. அந்த திருஷ்டத்யும்னன் கூடவே வேதியில யாகத்துல பிறந்தவள், அக்னியில பிறந்தவள், யஜ்ஞசைனி, யாகத்துல பிறந்தனால யஜ்ஞசைனி ஆகிய கற்பா இருந்ததுனால கிருஷ்ணா, பாஞ்சால தேசத்து இளவரசிங்கிறதுனால பாஞ்சாலி, திருப்பதன் மகள்ங்கிறதுனால திரௌபதி. அந்த பெண்ணை அர்ஜுனனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தார். அவருக்கு தலையில இடி விழுந்தது மாதிரி, அவருடைய கனவுல மண்ணள்ளி போட்டது மாதிரி பஞ்சபாண்டவர்கள் அரக்கு மாளிகையில இறந்து போனாங்கிற தகவல் வருது. அவருடைய போகியர்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல அப்படியே வாய்ப்பு இல்ல, அவங்களுக்கு ஆயுசு கட்டி இறந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் யூகத்தின் அடிப்படையில வாழ முடியாது, பொண்ணை கட்டி கொடுக்காம வைக்க முடியாது. அதனால துருபத மகாராஜா ஒரு சுயம்வரம் அறிவிக்கிறார். அர்ஜுனன் உயிரோட இருந்தா அர்ஜுனன் வந்து கட்டிக்கட்டும்,
ஒருவேளை அர்ஜுனன் உயிரோட இல்லைன்னா அவனை மாதிரி திறமசாலி யாராவது இருந்தா அவன் வந்து கெட்டிக்கட்டும் அப்படின்னு அங்க ஒரு பொறி வைக்கிறார். அது ஒரு போட்டி வைக்கிறார். அந்த போட்டியில அர்ஜுனன் தவிர வேற யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. இப்படி ஒரு போட்டி ஏற்பாடு பண்ணி திரௌபதிக்கு சுயம்வரம் வைக்கிறார். சுயம்வரத்துல பல வகை. இளவரசியே தனக்கு வேண்டப்பட்டவர்களை வரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுயம்வரம். போட்டி வைத்து அந்த போட்டியில யார் ஜெயித்தாலும் அவர்களை வரிக்கிறது, திருமணம் பண்றதுங்கிறது இரண்டாவது ஒரு வகை. இந்த இரண்டாவது வகையில திரௌபதிக்கு சுயம்வரம் ஏற்பாடாகுது. இந்த யாத்திரிகர்கள் முதல்ல எங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தெளிவாங்க. அவங்களுக்கு கல்யாண சாப்பாடு ஒன்று பாஞ்சால தேசத்துல வருதுன்னு உடனே அந்த கதையை அவங்க சொல்றாங்க. அது பஞ்சபாண்டவர்களுக்கு தெரிய வருது. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், வைக்கோல் போட்டு பொதிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சாரதா தேவியை சொல்லுவார். அத மாதிரி அர்ஜுனனுக்காக வேண்டி பொத்தி பொத்தி வளர்க்கப்படுகிறார் திரௌபதிக்கு வேற வழி இல்லாம சுயம்வரம் வைக்கிறார் துருபத ராஜா கேள்விப்பட்ட உடனே பஞ்ச பாண்டவர்கள் அங்க போகலான்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க போகலான்னு புறப்பட இருக்கும் போது இந்த அத்தியாயம் தொடங்குது. 184வது அத்தியாயம் சைத்திரரத பருவம் தொடர்ச்சி. சித்திரரதன் அப்படிங்கிறவன் ஒரு கந்தர்வன். அவனுடைய பெயர்ல சைத்திரரத பருவம் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்கு. அர்ஜுனனால தோற்கடிக்கப்பட்ட கந்தர்வன் அவன். கந்தர்வனை தோற்கடிக்கிறது அர்ஜுனனுக்கு சும்மா அல்வா சாப்பிடுற மாதிரி. புறப்படுகிற சமயத்தில் வியாச பகவான் வந்து பாண்டவர்களுக்கு திரௌபதி கிடைக்கப் போகிறாள் என்பதை சொல்லி திரும்பி செல்வது. வியாச பகவான் தெளிவா சொல்லியிருக்காரு, பஞ்ச பாண்டவர்களுக்குத்தான் பாஞ்சாலி. இன்னும் பாஞ்சாலி சுயவரத்துக்கு போகல, சுயவரம் தொடங்கல, எதுவும் நடக்கல. இது முன்கூட்டியே இறைவனுடைய திட்டம், பிராரப்தம், தலையெழுத்து, ஆண்டவனால தீர்மானிக்கப்பட்டது, தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறத வியாசர் அது முக்காலம் உணர்ந்த ஞானி ரிஷிங்கிறதுனால பஞ்சபாண்டவர்கள்ட்டையும் குந்திகிட்டையும் வந்து அட்வான்ஸ்டாவே சொல்லிடுறார், முன்கூட்டியே சொல்லிடுறார். அதுதான் இந்த பகுதி. அப்போது அந்த மகாத்மாக்களான பாண்டவர்கள் மாறு வேஷத்தோடு வசிக்கையில், பாண்டவர்கள் மாறு வேஷம் போட்டது அஜ்ஞாத வாசத்துல மட்டும் இல்ல, பின்னாடி மட்டும் இல்ல, அது முன்கூட்டியே ரிஹர்சல், ஒத்திகை, ட்ரெய்லர், முன்னோட்டம் எல்லாம் அரக்குமாளிகையில் இருந்து உயிர் தப்பின உடனே பண்ணிட்டாங்க. பாண்டவர்கள் மாறு வேஷத்தோடு வசிக்கையில் சத்தியவதி புத்திரரான வியாசர் அவர்களை பார்ப்பதற்காக வந்தனர். வியாசர் ஏற்கனவே கொடுத்த வாக்க காப்பாற்றுவதற்காக வேண்டி வரார். அவர் சத்தியவதியுடைய ஒரு மகன். அந்த முறையில பஞ்ச பாண்டவர்களுக்கு அவரும் ஒரு பாட்டா. பீஷ்மர் எப்படி சந்தனு முறையில பாட்டாவோ, சத்தியவதி முறையில வியாசராவும் கௌரவர்களுக்கு பாட்டா. வீரர்களாகிய பாண்டவர்கள் அவர் வந்ததை கண்டவுடன் எதிர்கொண்டு சென்று நமஸ்கரித்து அபிவாதனம் செய்து கைகூப்பி நின்றனர். பெரியவர்கள் வந்தா அவர்களை எப்படி எதிர்கொள்ளணும், பெரியவர்கள் சின்னவர்கள் எப்படி நடக்கணும், சின்னவர்கள் பெரியவர்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பண்பாடு. யார் இந்த பண்பாடெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவங்களெல்லாம் உயர்ந்த ஜாதி, யாரெல்லாம் இந்த பண்பாடை கடைபிடிக்கலையோ அவங்க எல்லாம் கீழ் தாழ்ந்த ஜாதி. இந்த பாண்டவர்கள் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் செய்யறாங்க. அபிவாதனம் என்ன அப்படின்னா, ஒருவன் தன்னை அறிமுகப்படுத்துறது, தன்னுடைய பயோடேட்டா பிசிய சொல்றது. சின்னவங்க பெரியவங்களை பார்த்தா அதை சொல்லணும். பொதுவா அதுல அவருடைய பிரவரம், ரிஷி பிரவரம் என்ன, கோத்திரம் என்ன, சூத்திரம் என்ன, அவங்க காப்பாற்ற வேண்டிய அவங்களுக்கு தலைச்சுமை உள்ள வேதம் என்ன, அவர்கள் எந்த வர்ணத்துல வருவார்கள், அவருடைய பேர் என்ன, இந்த விவரங்கள் எல்லாம் அதுல அடங்கியிருக்கும். வாசிஷ்ட, மைத்ராவருண, கௌண்டின்ய, திரையார்ஷேய, பிரவராந்திரக, பிரவரம் சொல்லியாச்சு, ரிஷி பரம்பரை சொல்லியாச்சு, கௌண்டின்ய கோத்திரக எந்த கோத்திரம்னு சொல்லியாச்சு, ஆபஸ்தம்ப சூத்திரக எந்த வியாக்கியான முறையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற சூத்திரத்தை சொல்லியாச்சு, யஜுஷாக்காத்தியாயி
எந்த வேதம் இவங்க காப்பாற்றுவதற்கு கடமைக்குரியவர்கள் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸ்ரீ சோ மேப்படியான் அப்படின்னு பேர சொல்லணும். அப்புறம் எந்த வர்ணம், பிராமணனா இருந்தா சர்மா, கத்திரியனா இருந்தா வர்மா, வைசியனா இருந்தா குப்தா, சூத்திரனா இருந்தா தாச. சோ அண்ட் சோ வேதனிஷ்ட சைதன்ய சர்மா, வேதனிஷ்ட சைதன்ய வர்மா, வேதனிஷ்ட சைதன்யம் குப்தா, வேதனிஷ்ட சைதன்ய தாச அப்படின்னு சொல்லி அகமஸ்மிபோ, அவன் தான் நான் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணும். பொதுவாக குனிஞ்சு ரெண்டு காதலையும் வச்சு, வலது கையை வலது காதலையும் இடது கையை இடது காதலும் வச்சு குனிஞ்சு நின்று சொல்லுவாங்க அந்த அபிவாதனம். சில பேர் வெறுமனே காதல கை வைக்கிறத மட்டும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு உண்மையான நோக்கம் இது. இப்படி பாண்டவர்கள் முறைப்படி அபிவாதனம் செய்து வணங்கி நிற்கிறாங்க. பாண்டவர்களால் ரகசியத்தில் பூஜிக்கப்பட்ட வியாசர் அவர்கள் எல்லாருக்கும் உட்கார அனுமதி கொடுத்து, அவர்கள் உட்கார்ந்ததில் பெரியவங்க முன்னாடி நாமளே உட்கார்ந்துடக்கூடாது, அவர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு அப்புறம் தான் உட்காரணும். இது ஒரு பண்பாடு. அப்போ வியாசருடைய அனுமதி கிடைத்த பிறகு பாண்டவர்களும் உட்கார்றாங்க. அப்புறம் வியாசர் பேச தொடங்குறாரு. ஓ வீரர்களே, சாஸ்திரத்தையும் தர்மத்தையும் அனுசரித்து நடக்கிறீர்களா? பூஜிப்பதற்கு அருகவர்களாகிய பிராமணர் விஷயத்தில் உங்களுடைய பூஜை தவறாமல் இருக்கிறதா என்று கேட்டனர். பெரியவங்க சின்னவங்களை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. மகாபாரதம், ராமாயணம் மாதிரி நூல்களை படிச்சா அதெல்லாம் தெரியும். நம்முடைய பண்பாடும் உயரும். சின்னவங்க பெரியவங்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறது முறை இருக்கிறது மாதிரி பெரியவங்க சின்னவங்கிட்ட எப்படி நடக்கணுங்கிற முறையும் இருக்கு. பிறகு தர்மமும் ராஜநீதியும் அடங்கிய வார்த்தையை சொல்லி அந்த வியாச பகவான் பல புதிய கதைகளை கூறி மறுபடியும் பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். ஒரு தபோவனத்தில் நுண்ணிய இடையுடையவளும் அழகிய நிதம்பமும் அழகிய புருவங்களும் உடையவளும் எல்லா குணங்களும் நிரம்பினவுமாகிய ஒரு மகாத்மாவான ரிஷியின் கன்னிகை இருந்தனள். ஆனால் அவள் தான் செய்த வினைகளினால் பாக்கியஹீனையாய் இருந்தாள். ஒரு துர்பாகியவதியான அழகான பொண்ணு இருந்தாள். முன்ஜென்மத்து கர்மா அவளுக்கு திருமணமாகல, நீண்ட காலமாகியும் திருமணமாகல. அவள் அழகுள்ள கன்னிகையாயிருந்தும் அவளுக்கு கணவன் கிடைக்கவில்லை. பிறகு அதனால் துயரமுற்று கணவனை வேண்டி தவம் செய்ய தொடங்கினாள். அவள் கருந்தவம் செய்து சங்கரரை ஆராதித்தாள். கன்னிகையின் விஷயத்தில் சந்தோஷம் அடைந்த பகவானான சங்கரர் சிறந்த புகழுள்ள அவளை நோக்கி, வரம் கேள், உனக்கு சுகமுண்டாகட்டும், வரம் கொடுப்பவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். சிவபெருமான பார்த்து தபஸ் பண்ணி சிவபெருமான் காட்சி கொடுத்து என்ன வர வேணும்னு கேட்கிறார். பிறகு அவர் ஈஸ்வரரிடம் எல்லா குணங்களும் நிரம்பின கணவனை விரும்புகிறேன் என்று தன் விருப்பத்தை பல முறை சொன்னார். சம்பளமா கல்யாணம் ஆகாம இருந்த பரிதவிப்பு. அதனால அவ பதட்டத்துல சிவபெருமான் வந்துட்டாரு. கனவுல பார்த்த பதட்டம், கல்யாணம் பண்ணாம இருந்த பதட்டத்துல அவ, எனக்கு எல்லா குணங்களும் நிரம்பின கணவன் வேணும், எனக்கு கணவன் வேணும், எனக்கு கணவன் வேணும், எனக்கு கணவன் வேணும், எனக்கு கணவன் வேணும் அப்படின்ட்டா. பிறகு பேசுகிறவரை சிறந்தவரான ஈஸ்வரர் அவளை நோக்கி, அன்புள்ளவளே, உனக்கு 5 புருஷர்கள் வருவர் என்று மறுமொழி சொன்னார். வியாசர் பாண்டவர்கிட்ட சொல்றார், பாரதர்களே, பிறகு பேசுகிறவரை சிறந்தவரான ஈஸ்வரர் அவளை நோக்கி, அன்புள்ளவளே, உனக்கு 5 புருஷர்கள் வருவர் என்று மறுமொழி சொன்னார். 5 தடவை கேட்ட, அதனால 5 புருஷன் வச்சுக்கோ அப்படின்ட்டார். இவ்வாறு சொல்லப்பட்ட கன்னிகை பிறகு வரம் கொடுத்த ஈஸ்வரரை நோக்கி, தேவரே, பிரபுவே, உமது அருளினால் நான் ஒரு கணவனை வைக்கிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னா, இல்ல இல்ல, எனக்கு ஒரே புருஷன் தான் வேணும், நான் ஒரு தடவை கேட்கறதா 5 தடவை சொல்லிட்டேன் அப்படின்னா. மறுபடியும் ஈஸ்வரர், நீ என்னிடம் பதியை கொடு என்று 5 தரம் சொல்லி இருக்கிறாய், ஆனால் நீ மற்றொரு தேகம் எடுத்தபோது நான் சொன்னவாறு அந்த விஷயம் நடக்கும் என்ற முடிவான சொல்லை சொன்னார். நீ என்கிட்ட 5 தடவை கேட்ட,
வீண் போகக்கூடாது. அதனால அடுத்த ஜென்மத்துல உனக்கு 5 கணவர்கள் கிடைப்பாங்க அப்படின்ட்டார். தேவதை போல் அழகுள்ள அந்த கன்னியை துருபதன் குலத்தில் பிறந்திருக்கிறாள். அவதான் இப்போ பாஞ்சாலியாக பிறந்திருக்கிறாள், திரௌபதியாக பிறந்திருக்கிறாள். துருபத புத்திரியாகிய ஸ்லாக்கியமான கிருஷ்ணை உங்களுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் உங்க 5 பேரையும் கெட்டிக்கிறணும் அப்படிங்கறதுதான் ஈஸ்வர நியமம், கடவுளுடைய திட்டம். மகாபலசாலிகளே, அதனால் பாஞ்சால நகரத்தில் வாசம் செய்யுங்கள். அதனால நீங்க இங்க இருந்து டைரக்டா வீணடிக்காம பாஞ்சால நாட்டுக்கு போங்க, சுயவரத்துல போட்டி போடுங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிங்க 5 பேரும் அப்படின்னு வியாசர் முன்கூட்டியே சொல்லிடுறார். அவளை அறிந்த பிறகு சௌக்கியம் உள்ளவர்கள் ஆவீர்கள். உங்க வாழ்க்கையில அவளை கல்யாணம் பண்ண பிறகு எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் நிச்சயம் என்று சொல்லி மிகுந்த மகிமை உள்ளவரும் மிக்க தவம் உள்ளவரும் பாண்டவர்களுக்கு பிதாமகருமான வியாசர் பாண்டவரிடம் குந்தியினிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டார். இப்படி பஞ்சபாண்டவர்கள், குந்தி எல்லோருக்கும் திரௌபதி இவர்கள் 5 பேரையும் கல்யாணம் பண்ணணும், அதுதான் அவளுடைய தலையெழுத்து. அவர்களை இவர்கள் 5 பேரையும் கல்யாணம் பண்ணணும், அதுதான் இவர்கள் தலையெழுத்து அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே நிர்ணயமான விஷயம்ங்கிறத இந்த 184வது அத்தியாயத்துல வியாசர், முக்காலமும் உணர்ந்த வியாசர் தெளிவாக சொல்லிட்டு கிளம்பினார்.